இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த தொடர் செய்தியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 5 மாதங்கள் நாம இந்த தொடர் செய்தியை பார்த்துட்டு வரோம். மனம் எவ்வாறு வேலை செய்கிறது, எப்படி தாட், எமோஷன், ஆக்ஷன், ரிசல்ட் அப்படிங்கிறது பார்க்க துவங்கணும். எப்படி நம்முடைய எண்ணங்கள் செயல்களாக மாறுகிறது, அதுக்கு இடையில என்ன நடக்குது. ஒரு தாட் ஒரு எமோஷனை உருவாக்குது, அந்த எமோஷன் ஒரு ஆக்ஷனை உருவாக்குது, அந்த ஆக்ஷன் ஒரு ரிசல்ட்டை உருவாக்குதுன்றதை பார்த்தோம். பிறகு எப்படி அட்டென்ஷன் கொடுக்கறது, எப்படி அந்த கேப்ல நம்ம அட்டென்ஷன் கொடுக்கறது, எப்படி நாம இமேஜினேஷன் பண்றது, எப்படி நமக்குள்ளாக நாம இன்டர்னல் டயலாக்ல எப்படி சரி பண்றது, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எப்படி பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுது, நம்முடைய நிலை எப்படி நம்முடைய பிசியாலஜி நம்முடைய சைக்காலஜி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். எப்படி எமோஷனல் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்த்தோம். எப்படி ஒரு தொடர்ந்து ஒரே மாதிரியா நடக்காம அதுக்கு இடையில ஒரு இடையூறை ஏற்படுத்தி வேறு பாதையில எப்படி மனதை கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். பிறகு ஐடென்டிட்டி பத்தி சில வாரங்களாக நம்ம பார்த்தோம். நம்முடைய அடையாளம் எவ்வளவு முக்கியம், அதுக்கும் மனதுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, எப்படி மனம் நம்முடைய அடையாளத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது, இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க விரும்புகிறோம். எமோஷனல் வூண்ட்ஸ். அதாவது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சமயத்தில் நம்முடைய உணர்ச்சிகள்ல காயப்படுவோம். உணர்ச்சிகள்ல காயம்தான் முதலாக ஏற்பட்டது. பழத்தை சாப்பிடும் போது வெட்கப்பட்டாங்க, பயப்பட்டாங்க, ஒளிந்து கொண்டாங்க. இதெல்லாமே உணர்ச்சி ரீதியில பாதிப்படைகிற விஷயங்கள். அப்ப அந்த உணர்ச்சி ரீதியில எப்படி பாதிப்பு உண்டானது, அதே போல இன்றைக்கும் நமக்கு உணர்ச்சி ரீதியாக பாதிப்புகள் நடைபெறுகிறது. ஆனா இன்றைய தலைப்பு என்னன்னு சொன்னா எமோஷனல் அல்கமி அப்படின்னு சொல்றோம். உணர்ச்சிகளின் ரசவாதம் அப்படின்னு சொல்றோம். எப்படி இந்த ரசவாதம் அப்படின்னா என்னன்னு சொன்னா, உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனா இரும்ப தங்கமா மாத்த முடியும், ஈயத்தை தங்கமா மாத்த முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது இது எதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, அப்படி யாரும் மாத்திருக்காங்களா, நம்முடைய முன்னோர்கள்லாம் அதனுடைய கலை அறிந்து வைத்திருக்கிறாங்கலாம் சொல்றாங்க. சமீபத்திலோட நான் ஒரு நியூஸ் வாசித்தேன். ஒரு போலி தங்கம் உருவாக்கப்பட்டிருக்குது, கொஞ்ச லெவல்ல, ஒரு சிறு அளவுல. ஆனா அதை செய்வதற்கு ஏராளமான காசு, ஏராளமான பொருட்செலவு, நிறைய விஷயங்கள் அதற்கு தேவைப்படுது. பிராக்டிக்கலா அது நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வாசித்தேன். அப்ப அது ஏன் சொல்லப்படுதுன்னா, ஒரு பிரயோஜனமற்ற ஒன்றை மிக பிரயோஜனமானதாக எப்படி மாற்றிக்கொள்வது, அதான் ஆல்கெமி அப்படின்னு சொல்றாங்க, ரசவாதம். அந்த ஆல்கெமி அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. மேஜிக் கூட அதுல ஒரு அர்த்தம் தான். ஆனா நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எப்படி நம்முடைய எமோஷனல் பெயினை அதை ஒரு நல்ல விஷயமாக எப்படி மாற்றிக்கொள்வது, நம்முடைய பெயினை வச்சு நாம என்ன செய்ய போறோம். நான் வாசித்த கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. ஒரு வேதனையோடு இருக்கிற ஒரு மகளுக்கு தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அப்பாட்ட அந்த மகா தன்னுடைய பெயின் எல்லாம் சொல்லுவா. அப்ப அவளை கிச்சனுக்கு கூட்டு போய் 3 பாத்திரம் அடுப்புல வச்சு 3 பாத்திரத்திலையும் தண்ணி ஊத்தி அதை கொதிக்க விட்டு, ஒரு பாத்திரத்துல முட்டையும், ஒரு பாத்திரத்துல உருளைக்கிழங்கும், ஒரு பாத்திரத்துல ஒரு டீ பேக்கும் போடுவார். போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மகளை அதை திறக்க சொல்லுவாரு. திறந்து பார்த்தா முட்டை நல்லா வெந்திருக்கும், ஹார்டா இருக்கும். உருளைக்கிழங்கு கொலகொலன்னு ஆயிருக்கும். இப்போ அப்பா சொல்லுவாரு, வெளியே பார்க்கும்போது
உடைகிற தன்மையோடு கூட இருந்த இந்த முட்டை, கடினமா இருந்த இந்த முட்டை சோதனையை சந்திச்ச போது, இந்த கொதிநீரை சந்திச்ச போது, அது கடினமானதாக மாறிவிட்டது. உடையக்கூடிய தன்மையில் இருந்தது கடினமானதாக மாறிடுச்சு. கடினமாக தோன்றின ஒரு விஷயம், கடினமா ரொம்ப ரஃபா தோன்றின உருளைக்கிழங்கு கொலகொலன்னு ஆயிடுச்சு. சோதனைகள், சோதனை தான் ஒரு ஆள் எப்படிப்பட்டவராக மாறுகிறார் என்பதை காண்பிக்குது. ஆர் வி கெட்டிங் பெட்டர் ஆர் பிட்டர்? இந்த பெயின் நமக்கு வருது, இந்த பெயினை நமக்கு சாதகமானதாக மாற்றி இன்னும் சிறப்பானவர்களாக நாம் மாறுகிறோமா அல்லது கசப்பானவர்களாக மாறுகிறோமா என்பது அந்த சோதனையின் ஊடாக கடந்து சென்ற பிறகுதான் தெரியுது. இதுல முக்கியமான மூணாவது ஒண்ணு இந்த டீ பேக். இந்த டீ பேக் என்ன பண்ணுதுன்னா, அந்த சோதனைக்குள்ள போன உடனே, அந்த சுடுதண்ணிக்குள்ள போன உடனே தனக்குள்ள இருந்த சாரத்தை வெளிப்படுத்தி அந்த தண்ணீரையே தன்னுடைய கலருக்கு, அந்த வெள்ளையா இருந்த அந்த தண்ணி இப்போ இந்த டீ பேக்கினுடைய கலருக்கு மாறும்படியாக செய்தது. இதுல இருந்து நம்முடைய வாழ்க்கையில நாம யாரா இருக்கிறோம் அப்படிங்கிறது, சோதனையான சமயங்கள்ல நம்ம ஹார்ட் ஆகிறோமா, கொலகொலன்னு ஆயிடுறோமா, அல்லது அதையே கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் இருக்கு. கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்தாங்க, ஆனா அதை என்னவா மாத்திக்கிட்டாங்கன்னா நீரூற்றாக மாற்றிக்கொண்டார்கள். அதுதான் ஆல்கமின்னு சொல்றோம், ரசவாதம்னு சொல்றோம். எப்படி உணர்ச்சிகளை நமக்கு ஏற்றது போல பயன்படுத்தி கொள்வது. அப்போ எமோஷனல் மேனேஜ்மெண்ட்ன்றது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுல முக்கியமா நம்ம எபேசியர்ல பவுல் சொல்லுகிற அந்த வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்பே உங்கள் எரிச்சல் தனியா கடவுது. இப்போ நிறைய நேரங்கள்ல இந்த கோபப்படுறது என்பது ஒரு பாவம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு சொன்ன வசனம் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டதுன்னா, கோபப்படுறதே பாவம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் சில பேர் கேட்பாங்க, ஏசு கோபப்படலையா அப்படின்லாம் கேட்பாங்க. கோபப்படாதீங்கன்னு பைபிள் சொல்லல, எதுக்குமே கோபப்படாதீங்க, எல்லாத்தையும் சாந்தத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்லாம் சொல்லல. கோபம் கொண்டாலும் அதாவது ஆங்கரை ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லல. பைபிள்ல டோன்ட் ஃபீல் ஆங்கர்னு சொல்லல, பி ஆங்கிரி அண்ட் டு நாட் சின்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த உணர்ச்சியில ப்ராப்ளம் இல்லை, அந்த உணர்ச்சி சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோபப்பட்டுறோம், ஆனா அந்த கோபத்தின் ரிசல்ட்டா என்ன பண்றோம்ன்றதான் அங்க சொல்லப்பட வேண்டியது இருக்கு. தேவன் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, எந்த ஃபீலிங்ஸையும் சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த ஃபீலிங்ஸை எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிதான் நம்ம ஒரு நம்முடைய வலியை ஞானமாக மாற்ற முடியுமா, நம்முடைய கோபத்தை தெளிவானதாக மாற்ற முடியுமா. ஆங்கர் சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆனா அந்த ஆத்திரத்தை தெளிவான பார்வையாக மாற்ற முடியுமானால் அதுதான் ஆல்கமி. இது ஒரு மோசமான ஒரு விஷயம், ஒரு ஈயம் மாதிரி. ஆனா அந்த ஈயத்தை எப்படி தங்கமா மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிதான் நம்முடைய வேதனைகளை, நம்முடைய சஃபரிங்ஸை மற்றவர்களுடைய சரணாலயமாக நம்மளால மாற்ற முடியும். ஏன்னா அதை நாம் அனுபவிச்சிருக்கிறோம். அப்படி அனுபவிக்கும் போது மற்றவர்கள் அதை என்ன அனுபவிப்பாங்க அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொண்டு, அப்படிதான் ரட்சகர்கள் எழும்புறாங்க, அப்படிதான் தலைவர்கள் சேவை செய்யறவங்க எழும்புறாங்க. மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்பாக அவங்க அந்த பயணத்திற்குள்ளாக போயிருக்கிறாங்க. ஆனா மற்றவர்களை போல கசப்புடையவர்களாக மாறாம, அது ஏதோ தாங்கள் பாதிக்கப்பட்டவர்களை போல எப்பவும் காட்டிக் கொண்டிருக்கிற விக்டிம் மென்டாலிட்டியில இல்லாம, தங்களுக்கான சுய பரிதாபத்தை மற்றவர்களிடத்துல தேடாம, இந்த பெயினை நான் எப்படி மாற்றுவது,
இப்படிதானே மகாத்மா காந்தியடிகள் ட்ரெயின்ல அவமானப்படுத்தப்படும் பொழுது சவுத் ஆப்பிரிக்கால அவரை தூக்கி கீழே போய் இறங்க சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம், எவ்வளவு பெரிய ஒரு பெயினை கொடுத்துருக்கோம். ஆனா அந்த பெயினை ஒரு பழிவாங்குகிற விஷயமாகவோ அல்லது சோர்ந்து போகிற விஷயமாகவோ யோசிக்காம இதை எப்படி அநேகருக்கு நன்மையுடையதாக மாற்றுகிறது, இதே போன்ற வழியில் இருக்கிற அநேகருக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தேச விடுதலைக்கான உலகத் தலைவராக அவர் மாறிட்டே இருப்பார். சேஞ்சிங் யுவர் பெயின் இன்டு விஸ்டம். ஸோ ஏசாயா 61:3 நாம் அதை வாசிக்கிறோம். எப்படி ஆண்டவர் அத சொல்றாருன்னு பாருங்க. ஏசாயா 61:3, சியோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இதுதான் ஆல்கமின்னு சொல்றோம். எதுல இருந்து எதுக்கு அப்படின்றது. நமக்கு பைபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ரிஜெக்ஷன் சமயத்துல அல்லது வலிகள் உண்டான சமயத்துல முதலாக நம்ம பாக்குறோம், நிர்வாணி என்று அறிந்த உடனே அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, தங்களை காப்பாத்திக்க முயற்சி பண்றாங்க. அதே காயினுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வரும்பொழுது, தான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கிற உணர்வு வரும்பொழுது, அந்த வலி, அந்த எரிச்சல் வரும்பொழுது, அந்த எரிச்சல் அவன் தனிய விடல. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமியதுக்கு முன்பே உங்கள் எரிச்சல் தனிய கிடவுது. ஆனா அவன் எரிச்சலை தனிய விடல. அந்த பெயின் அவனுக்கு கசப்பாக மாறி தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்யறான். அதே மாதிரிதான் லாமைக்க பார்க்கிறோம். எனக்கு தழும்பு உண்டாக்குனான், அதனால நான் உன்னை கொன்னேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு காரணத்தை சொல்றான். நான் நடந்தது நியாயம்தான், நான் இப்படி நடந்து கொண்டது, நான் கோவப்படுறது, நான் அடிக்கிறது, அல்லது நான் கவலையா இருக்கிறது, அல்லது எது எல்லாம் எனக்கு மோசமான ஒரு உணர்வாக இருக்கிறதோ அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்றது. அது லாமைக்கனுடைய வேலை. இப்படியேதான் உலகம் ஒரு நோவாவுடைய காலங்கள்ல கொடுமையினால நிறைஞ்சிருந்தது. ஆனா இந்த கதை இப்படியே வரும்போது பைபிள்ல ஒரு ஒளிக்கீற்றாக, ஒரு ரசவாதியாக எப்படி மோசமானவைகளை லாமைக்க போல, காயினை போல வன்முறையாகவோ நியாயம் சொல்கிறதாகவோ மாற்றாம எப்படி அதை ஆல்கமியாக, அதை தங்கமாக எப்படி மாற்ற முடியும் என்பதுதான் யோசேப்பினுடைய கதை. யோசேப்பினுடைய கதை தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். சொந்த சகோதரர்கள் வெறுக்கிறாங்க, நிர்வாணமாக்குறாங்க, குழியில போடுறாங்க, அடிமையா விற்கிறாங்க. அங்க போய் நல்லதே செய்தவருக்கு பொய் குற்றச்சாட்டு, சிறைச்சாலை. இது எல்லாம் அவரை கசப்புடையவராக மாற்ற முடியவில்லை. யோசேப்பை கசப்புடையவராக மாற்றுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருந்ததுன்னு சொன்னா, இதுல 10ல் 1 பங்கு நடந்திருந்தா கூட, அப்படி நடந்தவங்க 10ல் 1 கூட இல்ல, 100ல் 1 பங்கு நடந்தவங்க கூட வாழ்நாளெல்லாம் கசப்பாவே இருக்கிறாங்க. என்னை திட்டாங்க, என்னை மோசமா பேசிட்டாங்க, என்னை சந்தேகப்பட்டாங்க, எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு, அல்லது தப்பா புரிந்து கொண்டதற்கு, அல்லது அவர்கள் தப்பா சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லி கேள்விப்பட்டதற்கு நேரடியாக பாதிக்க கூட பட்டிருக்க வேண்டியதில்லை. ஆனா அப்படியே கசப்பு நிறைஞ்சவங்களா மாறிடுறாங்க. அல்லது ஒரு வேலையில இருந்து ஒரு தூக்கி இருப்பாங்க, அல்லது வேலையில தகுதி இல்லாத ஒருவர் என்று நினைக்கிறவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். நம்ம யோசிப்போம் இவருக்கு தகுதியே இல்லைன்ட்டு, ஆனா அவருக்கு அதிகாரம் உண்டாயிருக்கும். இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியாகி கசப்பானவங்க, உலகமே தப்பா போயிட்டு இருக்குது, எனக்கு எதுவுமே நன்மை நடக்கிறது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி மோசமாக தங்களுடைய உணர்வுகள் மோசமாகும்படியாக வச்சுக்கிறாங்க பாருங்க. ஆனா யோசேப்பு அதை எப்படி தங்கமாக மாற்றினான் என்பது, அவனோட சகோதரர்கள் வரும்போது, பழி வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போது, அதிகாரத்துல இருக்கும்போது, இந்த எந்த விதமான பாதிப்பும் அவனோட இருதயத்துல இல்லாம, அவனோட தம்பி உயிரோட இருக்கிறாரான்னு பாக்குறதுக்கு மட்டும் சில வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு சொல்றாரு, நீங்க
தீமைக்கு நினைச்சீங்க, அதெல்லாம் போட்டோம் பரவாயில்ல அப்படிலாம் சொல்ல. உண்மைன்னு சொல்றாரு. நீங்க தீமைக்கு செஞ்சீங்க, அதுல எல்லாம் மறைச்சு பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதை மறுதளிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இதுதான் காந்தி விஷயத்துல நான் சொன்னேன். வெகு ஜனங்கள் காக்கப்படும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு சொல்றாரு, இதுல ஆண்டவருடைய கை இருக்குது, நீங்க ஏதோ தப்பு பண்றதா நினைக்காதீங்க, நீங்க பண்ண தப்புகளின் வழியாக தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். அவர் அதை தீமை இல்லைன்னு சொல்லல, நீங்க செஞ்சது நல்லதுக்கு தான் அப்படி சொல்லல, நீங்க தீமை தான் செஞ்சீங்க, அது எனக்கு வலி கூட கொடுத்துச்சு, அது முதல்ல எனக்கு தீமையா கூட இருந்துச்சு. ஆனா அந்த தீமையை வைத்து நான் வாழ்க்கை எடை போறது இல்லை, தேவனை வைத்து வாழ்க்கை எடை போட போறேன். தேவனை வைத்து வாழ்க்கை எடை போடும்போது தேவனுடைய கண்ணாடியின் வழியாக நான் இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவ்வளவு பேரை காப்பாத்துறதுக்கு, இந்த தேசத்தை காப்பாத்துறதுக்கு, இந்த பஞ்சத்துல உங்களை காப்பாத்துறதுக்கு, உங்களை கோசேன்னு கொண்டு வருவதற்கு, அப்பாவை நல்லா வச்சிருக்கிறதுக்கு, தம்பிக்கு 5 மடங்கு கொடுக்கறதுக்கெல்லாம் தேவன் நடத்தின வழியாக இதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ முதலாவது நாம நம்முடைய எமோஷன்ஸை புரிந்து கொள்ளணும். மேஜரா 3 விஷயங்கள் நான் சொல்றேன். ஒண்ணு பெயின், வேதனை, பெயின். இன்னொன்னு கோபம், இன்னொன்னு எமோஷனல் ஹர்ட்ஸ், உணர்வு ரீதியாக நாம் படுகிற காயங்கள். பாருங்க, ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட எமோஷன்ஸ் வரும்போது, அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்ன பண்றோம்னா, இப்போ எல்லாரும் முன்னாலும் கோவப்பட முடியாது தானே. கோவப்பட முடியாதுன்னொடனே, கோவப்பட்டா அது நல்லபடியாக நம்மளை வெளியே காமிக்காது, அல்லது கோபம் என்பது பாவம், கோபப்படுவது பாவம் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கிறதுனால வர்ற கோபத்தை அடக்கிப்போம். அந்த கோபம் தான் நம்முடைய பிரச்சனை நினைக்கிறோம். நம்முடைய எமோஷன் ஒரு பிரச்சனை கிடையாது. பாருங்க, இப்ப நீங்க இந்த கார்ல பாத்தீங்கன்னா டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டேஷ்போர்ட்ல போயிட்டு நீங்க கீ போட்ட உடனே அந்த டேஷ்போர்டு வெளிச்சம் கொடுக்கும். அந்த வெளிச்சத்துல இப்ப சப்போஸ் இன்ஜின் ஆயில் இல்லை அப்படின்னா அந்த ரெட் கலர்ல காமிக்கும். அது சூடாகுது அப்படின்னா அது ரெட் கலர்ல காமிக்கும். அப்போ அது உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சிக்னல் படுத்தி காமிக்கிறது இந்த டேஷ்போர்டைய வேலை. இப்போ ஒருத்தர் இந்த டேஷ்போர்டை பாக்குறாரு, பார்த்தா அதுல ஆயில் இல்லை, இன்ஜின் ஹீட் ஆகுது, ரேடியேட்டர்ல தண்ணி இல்லை அப்படின்ற சிக்னல்ஸ் காமிக்குது. உடனே இவர் என்ன பண்றாரு, ஒரு கட்டை எடுத்து இந்த டேஷ்போர்டை அடிச்சு உடைக்கிறாரு. டேஷ்போர்டை அடிச்சு உடைச்சிட்டு இப்ப பிரச்சனை இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? பிரச்சனையை காமிக்கிறதுனால, அதை நீக்கிறதுனால பிரச்சனை இல்லாம போறது இல்லை. அப்போ ஆங்கர்ன்றது பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருப்பதற்கான ஒரு சிக்னல். அது அந்த சிக்னலை பார்த்த உடனே இறங்கி ஓபன் பண்ணி, பேனட்டை ஓபன் பண்ணி தண்ணி இல்லையா ஆயில் இல்லையான்னு செக் பண்ணுமே தவிர, டேஷ்போர்டை உடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. டேஷ்போர்டை உடைக்கிறதுனால என்ன நடக்க போகுது? நிறைய நேரம் சர்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி நினைக்கிற விஷயம் அதுதான். நமக்கு சர்ச்சுக்கு போன பிறகு நல்லா நடிக்க கத்துக் கொடுக்குறாங்க, அல்லது நடிக்க தெரியுது. நமக்கு உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சிரிச்சின்னு இருக்குது. உள்ளுக்குள்ள அப்படியே கசப்பும் கோபமும் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். நம்ம வேதனைகள், நம்முடைய தோல்விகள் இதெல்லாம் உள்ள இருக்கும்போது அதெல்லாம் வெளியே காமிக்காம அது ஒரு பெரிய பரிசுத்தம் வேற நினைச்சுக்கிறோம். நம்ம பரிசுத்தவான்களாக நடந்துக்கிறோம், உள்ளுக்குள்ள இருக்கிற காயத்தெல்லாம் வெளியே காமிக்கல அப்படின்னு நினைச்சுக்கிறோம். காயம் சுகமாகல, அதை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ கோபம் ஒரு சிக்னல். பாருங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பே உங்கள் கோபம் தனியே கடவுதுன்னு சொல்லல. ஏன்னா கோபம்ன்றது உடனே தனிஞ்சிருது, அது சிக்னல் தானே. ஆனா எரிச்சல் ஒண்ணு இருக்கு பாருங்க, கோபம் ஒரு எரிச்சல் உண்டாக்கிச்சுல, அந்த எரிச்சல் தனியே கடவுதுன்னு போட்டு, அந்த எரிச்சல் உள்ள இருக்கிறது தான் கோபமே வருது. டீல் பண்ண வேண்டிய இடம் எரிச்சல், கோபம் கிடையாது, இரிட்டேஷன். அப்போ அன்கண்ட்ரோல்டு ஆங்கர்
அன்கண்ட்ரோல்டு ஆங்கர், கட்டுப்படுத்த முடியாத கோபம் தான் பாவம் செய்ய வைக்குது. சுகப்படுத்தப்படாத கோபம் தான் நம்மளை வந்து கசப்புள்ளவர்களா மாற்றுது. சில பேர் கோபம் ஒரு ஆயுதமாகவே மாறிடுது. ஆனா அந்த கோபத்தை பசுத்தாவியானவர் கீழாக கொண்டு வரும் பொழுது, அது தேவாலயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு இயேசுவானவர் கோபப்பட்டது போல ஒரு ரைச்சஸ் ஆக்ஷனுக்கு எவ்வளவு தலைவர்கள் பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் பல வரலாற்று தலைவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்புக்கு நேரடியா போய் ஒரு சண்டை போட்டா அது ஒரு சின்ன சண்டையா முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அதே ஒரு தேச பிரச்சனையா ஆக்கி, அது ஒரு நீதியின் கோபமாக்கி எவ்வளவு பேருக்கு விடுதலை வாங்கி தராங்க, சட்டம் ஏற்றுறாங்க இல்லையா? ஒரு தாயினுடைய மகன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்த பிறகுதான் அவங்க பண்ண போராட்டம் தான் நிறைய டிராபிக் ரூல்ஸ், டிராபிக் லாஸ் வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வரலாறுல வாசிக்கிறோம். நம்முடைய வலிகளை, நம்முடைய கோபத்தை நாம என்ன பண்றோம்? கோபப்பட்டுறேன், சரி இந்த கோபத்தை வேற என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி அதை வந்து கோல்டா மாத்தலாம்? அது ஈயம் தான், அது பித்தளை தான், அது இரும்பு தான், ஆனா அதை எப்படி தங்கமா மாத்துறது? அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கோபங்கள் தான் போராட்டத்தை பலவீனர்களுக்கான போராட்டமாக மாற்றுகிறது. குரல் இல்லாதவருடைய குரலாக அப்படிப்பட்டவர்கள் தான் மாறுகிறார்கள். நமக்கு அதெல்லாம் நோக்கமே கிடையாது. நாம எப்படியாவது கோபப்படாம இருந்து, கோபத்தை படாம இருந்து இல்ல, கோபத்தை வெளிக்காட்டாம இருந்து வர்ற கோபத்தெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு அது ஒரு அல்சரையோ ஒரு இருதய பிரச்சனையோ உண்டாக்கி எப்படியாவது இறந்த உடனே பரலோகத்துக்கு போறதுதான் நம்ம நோக்கமா இருந்ததுனால இந்த பிரச்சனையை எப்படி கையாளுகிறது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, நாம அதை பத்தி அக்கறை உடையவர்களாகவும் இல்லை. வேதனை இதெல்லாம் ஒரு 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 சிக்னல். கோபம் வந்து ஒரு ஒரு சிக்னல் பாருங்க. இப்ப பெயின் வந்து ஒரு ஆத்மாவினுடைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு உங்களுக்கு பிரியமான ஒரு விஷயம் தவறான விதத்துல தொடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத காட்டுகிறது தான் அந்த வேதனை. ஏன் இருதயம் வேதனைப்படுது இல்லையா? இப்ப அடிக்கடி சொல்லுவேன், பஸ்ல யாரோ போயிட்டு இருக்கீங்க, அப்ப யாரோ ஒருத்தர் வந்து உங்க காலை மீச்சிட்டாரு. காலை மீச்ச உடனே உங்களுக்கு வலி எடுத்துருச்சு, தள்ளி விடுறீங்க அவரை. அவரு பார்த்துட்டு சாரிங்க அப்படின்றாரு, தெரியாம மீச்சிட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, பரவாயில்லைங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லவங்களா இருப்போம். நமக்கு வலி இருக்கிறது உண்மை, ஆனா அது உணர்வுகள்ல வலியா மாறல. சரீரத்துல வலி, ஆனா உணர்வுல வலியா மாறல இல்லையா? அதே நம்முடைய வீட்டுல உள்ள நம்முடைய உறவினர் ஒருத்தர், குறிப்பா மாமியார், மாமனார், கொழுந்தனார், நாத்தனார், இந்த மாதிரி உறவு வச்சுக்கோங்க. அவங்கள ஒருத்தர் உண்மையிலே தெரியாம நம்மளை மீச்சிட்டா கூட நமக்குள்ள எப்படி எப்படி உண்டாகுது? ஏன்? இவர்களுக்கு நமக்கு எமோஷனலாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. சொல்ல போனா அவங்க மேல நமக்கு பிரியம் கூட இருக்கும். அதான் அந்த வேதனையை உண்டாகும். அவங்க ஏன் வேதனை உண்டாக்கணும்? அவங்க மேல நமக்கு எந்த எந்த ஈடுபாடும் கிடையாது, எந்த அக்கறையும் கிடையாது. உணர்வு ரீதியாக அவங்க எந்த விதத்திலும் நம்மளோட சம்பந்தப்படும். அதனால அது நமக்கு பெரிய வேதனையை உண்டாக்கும். அப்போ ஒரு வேதனை வருதுன்னா நமக்கு பிரியமான ஏதோ தொடப்பட்டிருக்கிறது, அல்லது நமக்கு பிரியமானது ஒன்று நம்மை காயப்படுத்துகிறது. அதுதான் அந்த வேதனையினுடைய சிக்னலா இருக்குது பாருங்க. அப்போ அது ப்ராசஸ் பண்ணப்படலை, சரி பண்ணப்படலைன்னா அது கசப்பா மாறுது. அதுக்கப்புறமா அந்த கண்ணாடியின் வழியாகவே நம்ம மற்ற எல்லாத்தையும் பார்க்க முயற்சி பண்றோம். சோ யாரோ நமக்கு பாதிப்பு கொடுத்திருப்பாங்க, நம்ம அந்த கண்ணாடியின் வழியாக உலகத்தை பார்த்து எல்லாரையும் தண்டிக்க ஆரம்பிக்கும். இதுதான் பிரச்சனை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பே. ஏன்னா இன்னைக்கு நியூரோ சயின்ஸ் என்று சொல்லப்படுகிற அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, தூங்கும் போதுதான் நிறைய சுகம் நடக்குது அப்படின்றாங்க. ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் அன்ப்ராசஸ்டா விடாதீங்க, அதை சுகப்படுத்தாம தூங்காதீங்க. ஏன்னா தூங்கும் போது ரகர்ஸ் நடக்குதுன்றாங்க. திரும்ப திரும்ப அது ஓடுது, திரும்ப திரும்ப அது ஓடும்போது அது வந்து உங்களுடைய மெமரியா மாறுது, உங்களுடைய மெமரியில ஒரு பார்ட்டா மாறிடுது. அந்த மெமரி தான் வந்து நீங்க யார் என்பதை உருவாக்குது அப்படின்றாங்க.
அதனால ரிகர்ஸ் நடக்கிறது, மறுபடியும் மறுபடியும் நடித்து காண்பிக்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அது தூங்கும்போது நடக்குது. அதனாலதான் தூங்குறதுக்கு முன்னாலேயே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பே உங்களை எரிச்சல் தனியா கிளம்புது, அதை கிளீன் பண்ணிடுங்க, அதை சரி பண்ணிடுங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம எப்படி சரி பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னா, சரி பண்ண ட்ரை பண்ணி ஆனா அது நமக்கு பாய்சனா முடியுது. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒண்ணு சப்ரஸ் பண்றோம், ஒன்று அதை வந்து ஒண்ணு அடக்கி வைக்கிறோம். அதுதான் வந்து என்ன வேதனை இருந்தாலும் யாராவது கேட்டாங்கன்னா ஐ எம் ஃபைன், நல்லா இருக்கிறோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்றோம். ஒரு பாலிஷ்டு டெஸ்டிமனி கொடுக்குறோம். எந்த விதமான உள்ளான வேதனைகளையும் வெளியே சொல்றது இல்ல. ஏன்னா நமக்கு சொல்லப்படுறது உண்மையான விசுவாசி கவலைப்பட மாட்டாங்க, உண்மையான விசுவாசி எந்த போராட்டத்திலையும் போக மாட்டாங்க, இருதயத்துல போராட மாட்டாங்க, அவங்க சந்தேகப்பட மாட்டாங்க. அப்படிலாம் அந்த உண்மையான விசுவாசி எப்படிலாம் இருப்பாருன்னு ஒரு படம் ஒண்ணு நமக்கு போலி பிம்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, இந்த பெயின்லாம் நம்ம வெளியே சொன்னா, வெளியே காண்பித்தா, மற்றவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு கோபம் வரும், நமக்கு இது மாதிரிலாம் சிந்தனையில எண்ணங்கள் ஓடும், நமக்கு வந்து தோல்விகரமான எண்ணங்கள் வருது, அல்லது பயம் வருது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பயப்படுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியே சொல்லிட்டா, இவருக்கு என்ன விசுவாசமே இல்ல, இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரரா, இவரெல்லாம் இத்தனை வருஷமா சபைக்கு போயின்னு இருக்கிறாரு அப்படி சொல்லிடுவாங்களேன்னு பயந்தே உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுன்னு. அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து வெடிச்சு கிளம்புது, அல்லது ஒரு வடிவத்துல புதைக்கப்படுகிறது, வேறொரு வடிவத்துல உயிர்த்தெழுது. இது இங்க அழுத்தப்படுது, வேற ஒரு பக்கம் அது பிச்சுக்கிட்டு வருது. சில சமயம் அது டிப்ரெஷனா மாறுது, சில சமயம் அது பதட்டமா மாறுது. நம்ம அடக்கி வைக்கிறது கோபத்தை, நம்ம அடக்கி வைக்கிறது வெறுப்ப, நம்ம அடக்கி வைக்கிறது பயத்தை. ஆனா அது பதட்டம் அப்படிங்கிற ரீதியில வெளியே வருது. நான் ரொம்ப முன்னால ஒரு புஸ்தகம் வாசிக்கும் போது அந்த புஸ்தகத்தினுடைய துவக்கம் இப்படிதான் இருந்துச்சு. ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு பன்னி வந்துடும். பன்னி வந்த உடனே அது பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவங்களை கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை வெளியே விடாம புடிச்சு யாருக்கும் தெரியாம அடைச்சு வைப்பாங்க. அப்படியே வந்து அது பீரோக்குள்ள வச்சிருவாங்க, பீரோ மாதிரி ஒரு இடத்துல வச்சிருவாங்க. அது ரொம்ப நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சு பக்கத்து வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு கார்பரேஷனுக்கு யாரோ எழுதி போட்டு அவங்க அங்கிருந்து வந்து இந்த வீட்டை தேடி அதுக்கப்புறமா இதை உள்ள வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இதனுடைய வேலை தான் இதெல்லாம், இவ்வளவு நாத்தம் வர்றதுக்கு காரணம். அது அடுத்த நாள் பேப்பர்ல வந்துடும். அது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு மறைச்சு வச்சது உலகத்துக்கே தெரிகிற மாதிரி பேப்பர்ல வரக்கூடிய அளவுக்கு ஆயிடுது பாருங்க. அதுதான் அடக்கி வைத்தலனுடைய பெரிய பிரச்சனை. ஒரு பக்கம் அடக்குனா எல்லா பக்கமும் வெடிச்சிடும். சில பேர் வந்து அப்படியே நேர்மாறா இருப்பாங்க, அடக்கவே மாட்டாங்க. அப்படியே நான்லாம் பட்டதை அப்படியே சொல்லிடுவேன் பிரதர், முகத்துக்கு முகம் பேசிடுவேன், மனசுல எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அப்படி இப்படின்னு நியாயம் சொல்லிட்டு அன்கண்ட்ரோல்டு எமோஷனா இருப்பாங்க, எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாங்க. அதாவது வெடிச்சு எதிர்வினையாற்றுவாங்க. அவங்கள ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் போதும், சின்ன விஷயம் பெரிய அளவுல ட்ரிகர் ஆயிடும். முட்டாள் வந்து கோபத்தை வெளிப்படுத்துவான் அப்படின்னு போட்டுக்கலாம், அந்த அந்த ரேஞ்சில வந்துருவாங்க. நீதிமொழிகள் 29:11 மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். சப்ரஸ் பண்றது அதுக்கு நேரா வெளிப்படுத்துகிறது. அது கீழே வசனம் சொல்லுது, ஞானி அடக்கி வைக்கிறான்னு சொல்லி. அடக்கி வைக்கிறான்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் அடக்கி வைக்கல, தப்புன்னு சொல்லாம இல்ல, அவனோட ஃபீலிங்ஸ் அடக்கி வைக்கல, அதை பிடிச்சு வைக்கிறான். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அந்த உணர்ச்சி அவனை நடத்த அவன் விடுறது இல்லை, ஆனா உணர்ச்சிகள் அவன் கையாளுறான். இங்க பிரச்சனை என்னன்னா, முதல்லயும் ரெண்டாவதுலயும் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, உணர்ச்சி இவர்களை வழி நடத்துகிறது. அதான் மூணாவது என்னன்னா, இந்த ரீப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது.
மூணாவது எப்படி அதை ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் ஒன்று திட்டாங்க, யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதையே திரும்ப 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 ஓட்டி பாக்குறது, அதையே திரும்ப திரும்ப படமா பாக்குறது, நடந்த நிகழ்ச்சிகளையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறது. அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த அன்ஹீல்டு பெயின் வந்து பர்சனாலிட்டியாவே மாறிடும். நமக்கு பர்சனாலிட்டியாவே மாறி அது ஒரு அது ஒரு மாற்றத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு போக விடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கண்ணாடியின் வழியாக நம்ம உலகத்தை, நம்முடைய வலி என்கிற கண்ணாடியின் வழியாக உலகத்தை பார்க்க ஆரம்பிப்போம். வேதாகமத்திலிருந்து சில பேரை உங்களை காட்ட விரும்புறேன். ஏற்கனவே நம்ம பார்த்தது போல சவுலும் தாவீதும். சவுலுக்கு வந்து இந்த பெயின் பிகேம் பாய்சன். அவனுக்கு வந்து வலி விஷமாக மாறிவிட்டது. இந்த வலி எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு தெரியல. யாரோ பாடிட்டாங்க, சவுல் கொன்றது 1000 தான், தாவீது தான் 10,000 கொண்டாருன்னு பாடிட்டாங்க. ஆனா அவனால வந்து அந்த பெயினை, அதனால ஏற்பட்ட ஒரு வலிய பாருங்க, யாரும் இன்டென்ஷனலா கூட சவுலுக்கு இப்படி ஒரு வேதனை ஏற்படும் கூட யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா கூட அந்த மக்கள் அவங்க முன்னால பாடியிருக்க மாட்டாங்க. சவுலே வந்து அவனோட கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணி அவனு இதெல்லாம் பண்ணதுனால ராஜாவுக்கு பிடிக்கும்னு நினைச்சுதான் பாடியிருப்பாங்க இல்லையா? ராஜாவுக்கு இப்படி பண்ண பிடிக்கும், ஏன்னா நாட்டை காப்பாத்தி இருக்கிறாரு, ஒரு அரக்கனை கொண்டு இருக்கிறாருன்னு உணர்ச்சி வசப்பட்டு பாட. ஆனா பாவம் பலவீனமா இருந்த இந்த ராஜாவுடைய மனதுல அது கோபமாக, எரிச்சலாக, பொறாமையாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப அது என்ன பண்றாரு, அந்த பெயின் என்ன பண்றாருன்னா, பவர் வழியா தனக்கு இருந்த அதிகாரத்தின் மூலமாக தாவீதை கொல்லுவதின் மூலமாக அந்த வலி போகுமான்னு பாக்குறாரு. மகனையே கொல்ல பாக்குறாரு. ஆண்டவர் போவேனான்னு சொல்லி இருந்த அந்த விச், இந்த தீர்க்கதரிசனம் சொல்ற அல்லது ஆவியின் இடத்தில் பேசுகிற அந்த நபரிடத்துல போய் கேட்கிறாரு. நிறைய விஷயங்கள் நீங்க அதுக்கப்புறமா தாவீதினுடைய சவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே மோசமான விஷயங்களாவே போயிட்டு இருக்கு. அவர் காதுக்கு யார் புகழ்ற மாதிரி பேசுறாங்களோ அவங்களே கூட கூட வச்சிருப்பார். எப்பொழுதுமே அவருடைய இமேஜ் மேல அவருக்கு ஒரு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு, மக்கள் தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனா தாவீது அப்படி இல்ல, அவனுடைய வலிகளை எல்லாம் அவன் துதிகளாக மாற்றிவிடும். இவர் வலியெல்லாம் விஷமா ஆக்கிட்டாரு, அவன் வலியெல்லாம் துதியாக்கி. எப்பெல்லாம் வலி வருதோ அப்பெல்லாம் பாடல் பிச்சுக்கிட்டு வருது. அந்த அந்த பாடல்ல எல்லா வலிகளும் கடவுள்கிட்ட அப்படியே நேரடியாக சொல்லப்படுது. எந்த மட்டும் நீங்க என்ன பார்த்துட்டு இருப்பீங்க, எந்த மட்டும் இவங்க எல்லாம் எனக்கு விரோதமா இருப்பாங்க, எந்த மட்டும் துன்மார்க்கர்கள் வளருவாங்க, இப்படிலாம் பேசிட்டே இருக்கிறார். கடவுளை பத்தி பெரிய தியாலஜி பாயிண்ட்லாம் அவருக்கு தேவையில்லை. கடவுளை பத்தி இப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இந்த கடவுள் வந்து எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்டவரையும் நம்ம வந்து தப்பா இது பேசிடக்கூடாது, அப்படிலாம் தாவீது யோசிக்கவே இல்லை. அவனுக்கு ஒண்ணு தெரியுது, எனக்கு வலி வந்தா நான் யார்கிட்ட போனோம், அங்க போய் என் வலிகளை மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை, அங்க போய் விசுவாசத்தின் முக்காடு எல்லாம் போட வேண்டியது இல்லை, நாங்கள் மனம் திறந்து பேசுகிறோம், தாராளமா பேசுகிறோம். அப்போ அவன் போய் தாவீது விரட்டும் போதெல்லாம் பாட்டுதான். அவரு அதுலாம் குகையில போய் எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் கூட இருந்தாரு, சேர்த்துக்கிட்டாரு, எப்படி வெளியே பெரிய போர் வீரனாக வெளியே வருகிறாங்கன்றதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு டைம் இல்லை. ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல தாவீது, சவுலு, காயின், யோசேப்பு, 2 பேரையும் பாருங்க. காயினும் யோசேப்பும் எப்படி மாறுபடுறாங்க. காயின் தன் சகோதரனை, அது அவன் சகோதரன் எந்த தப்புமே பண்ணல. ஜோசப் மாதிரி தான் ஆபேலும் கூட, அவன் எந்த தப்புமே பண்ணல. கடவுள் தான் அவன் காணிக்கைய அங்கீகரிக்கிறாரு. அதுக்கு ஆபேலை கொல்றது பாரு. இங்க சகோதரர்கள் டைரக்டா யோசேப்ப தீமைப்படுத்துறாங்க. ஆனா யோசேப்பு உயிர் தெழுந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து எந்த விதமான தீமைகளும் அவருக்கு செய்யல. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதிகம் பேசப்படாத ஒண்ணு என்னன்னா, அகித்தோஃபல் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆலோசனைக்காரர் தாவீதுக்கும் ஆலோசனைக்காரனா இருந்திருப்பாரு, அப்சலோமுக்கும் ஆலோசனைக்காரனா இருந்திருப்பாரு.
அகித்தோஃபல் அப்படிங்கிறவர் வந்து ஆஹ், ஆலோசனை, ராஜாக்களுக்கு ஆலோசனை. அதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த அகித்தோப்பல் யாருன்னு சொல்லி சொன்னா, பஸ்தேபாலோட தாத்தா. பஸ்தேபாலோட தாத்தா. சோ நான் நினைக்கிறேன் பஸ்தேபாலை எப்போ தாவீது எடுத்தாரோ அப்போல இருந்து அவனை பழி வாங்கணுன்ற எண்ணம் அகிதோப்பேலுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அப்சலோமுக்கு தப்பு தப்பான ஆலோசனைகளை கொடுப்பாரு. தாவீதுடைய மறுமனையாட்டிகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படி சொன்ன ஆலோசனைக்காரர் யாருன்னா அகிதோப்பேல் தான். அவர் நினைச்சாரு இந்த ராஜ்யம் நாசமாயிடும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆலோசனை சொல்றாரு அப்சலோமுக்கு. அப்சலோம் வேற ஒருத்தட்டு அந்த ஆலோசனையை கேட்கிறாரு. அப்ப வேற ஒருத்தர் வந்து சொல்றாரு, அகிதோப்பேல் செய்யற மாதிரி நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆலோசனை நல்லா இருந்ததுனால இந்த வயதானவர் சொன்ன ஆலோசனைய விட்டுட்டு அந்த ஆலோசனை அப்சலோம் எடுத்துக்கொள்றார். சோ தான் சொன்னபடி நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் வந்து வீட்டுல போய் நாண்டு கொண்டு செத்தார் அப்படின்னு இருக்கும். கதையெல்லாம் வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 17வது அதிகாரத்துல அந்த நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு வரும். அப்போ இவருக்கு எப்பவுமோ இவங்க மேல ஒரு வேதனை, தாவீது செஞ்ச தவறு இவருக்கு வலியை கொடுத்துருச்சு. அதுக்காக இவர் பல விதங்கள்ல அதை தீர்க்க பார்க்கிறார், பழி தீர்க்க பார்க்கிறார், வஞ்சம் தீர்க்க பார்க்கிறார். ஆனா கடைசியில் அது நடக்கலன்னு உடனே அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு தெரியல. ஆனா தாவீதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. போய் அப்சலோமை கைப்பிடிச்சு கூட்டு வர்றாரு. தாவீதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. தாவீதுக்கு வலிகள், வேதனைகள், கோபங்கள், அவருடைய உணர்ச்சிகளை எப்படி சீர்படுத்தணும் அப்படின்னு தெரியுது, தேவன் எப்படி கொண்டு போகணும்னு தெரியுது. ஆனா அகிதோப்பேலுக்கு அது தெரியல, அவரு வச்சிடுறாரு. சோ இதுதான் இந்த உணர்ச்சி ரீதியாக நம்ம சரியா கையாளாத போது நமக்கு ஏற்படுகிற பிரச்சனை. எல்லாத்த விட நம்முடைய மாஸ்டர் யோசேப்பை விட பெரியவர், எல்லாவற்றை விட பெரியவர் இயேசு. அவர்தான் மாஸ்டர் ஆஃப் எமோஷனல் ஆல்கமி. அவரு சிலுவையில யார் அவர்களை அடித்தார்களோ அந்த வேதனை, அந்த விஷயங்கள் ஊடாக உலகத்தையே அதை ரட்சிக்க பண்ணும்படியாக மாற்றுகிறார். அது அந்த சிலுவையில தான் உலகத்தாரை தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார், உலகத்தை தன்னோட கூட ஒப்புரவாக்கினார்னு போட்டு வேதனைப்படும் போது அணைக்கிறாரு. அவர் தமக்கு முன் இந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் வேதனையை சகித்து அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வேதனை அதெல்லாம் சகிக்கிறதுக்கு அது ஒரு ரசவாதம். அதை என்னவா மாத்துறாருன்னா உலக ரட்சிப்பாக மாற்றுகிறார். முழுசா உணர்வுகளை தாங்குகிறார், முழுசா உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க குடும்பனால் நீங்கட்டும் சொல்றார். ஆனாலும் என் சித்தத்தின்படி எல்லாம் சித்தமே ஆக கடவுதுன்றார். எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி கடைசியில சிலுவையில ஒரு 7 ஸ்டேட்மெண்ட் சொன்னதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் நிறைய ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லியிருக்கலாம், எழுதப்பட்டிருக்குது. ஆனா உலகத்துல இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு அநீதி நடைபெறும் பொழுது, உலகத்திலேயே நடைபெறாத அநீதி சிலுவை. சிலுவை என்பது ஒரு அநீதி. சிலுவை என்பது நீதி பிறழ்வு செய்யப்பட்டதனுடைய உச்சம். அந்த அநீதி நடக்கும் பொழுது அதை உலகத்தினுடைய பெரிய மீட்பாக மாற்றுகிறார். அதனாலதான் ஏசாயாவுடைய தீர்க்கதரிசியில அவர் நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டார், நம்முடைய துக்கங்களை ஏற்றார்லாம் போட்டிருக்கு இல்லையா? அந்த ஆல்கமிய காட்டுதார். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் தர்றேன், விரும்புறவங்க நீங்க அதை என்ன பண்ணலாம், செய்யலாம். இப்படி செய்வதன் மூலமாக உங்க உணர்ச்சியை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். விருப்பப்படுறவங்க நீங்க செய்யுங்க. ஒவ்வொரு நாள் இரவும் படுக்க போறதுக்கு முன்னால ஒரு 10 நிமிஷம் எடுத்து ஜெபம் பண்றவங்க, நைட் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறவங்க எல்லாம் இதை ஒரு ஜெபமா கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்து செய்யலாம். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பே உன் எரிச்சல் தனியே கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் அடிப்படையில அமைதியா உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இந்த நாள்ல எந்தெந்த எரிச்சலை, எந்தெந்த சின்ன சின்ன தொந்தரவுகளை
என்ன நானே குறை சொல்லி கொண்டதா இருக்கலாம், மத்தவங்க என்ன குறை சொன்னதா இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் வாழ்க்கையில. அன்னைக்கு ஒரு நாள்ல எதை நான் சரியா ப்ராசஸ் பண்ணல, எதை நான் சரியா மன்னிச்சு விடல, எது எனக்குள்ள இன்னும் தொந்தரவு ஏற்படுத்திட்டு இருக்குது, அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக கொண்டு வர விட்டு, அதுக்கு பேர் கொடு. கெட்டதுன்னு இல்லை, அதுக்கு ஒரு பேர் கொடு. அதாவது ஒரு பேரு, வெட்கம் அல்லது பரிதாபமா உணர்ந்த நானு, அல்லது கோபமாயிட்டேன், நானு எரிச்சல் ஆயிட்டேன், விட்டு அடிச்சிருப்பேன், இந்த மாதிரியாக பேர் கொடுத்து, அது எங்க இருந்து வருது, ஏன் அந்த வார்த்தை, ஏன் அந்த சம்பவம் உங்களை ட்ரிகர் ஆச்சு, அப்படி ட்ரிகர் ஆகும்போது சரீரத்துல உங்களுக்கு எங்க அது ஒரு வேதனையாக பெயினாக எங்க வந்துச்சு, அது ரொம்ப முக்கியம். பாருங்க, சரீரத்துல இருந்து சில பேருக்கு இங்க வரும், சில பேருக்கு இங்க வரும், சில பேருக்கு இங்க வலிக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு முதுகு தண்டு வடத்துல ஒரு மாதிரி ஏற்படும் மாதிரி கோபங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, எமோஷனலி நம்ம அடிபடும் பொழுது அதை கவனிங்க. அதை கவனிச்சு அதை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி, அதுக்கு அதை சுகப்படுத்துகிற வசனங்களோ அல்லது பாடல்களோ இருந்தா பாடி அப்படி அந்த நாளை நீங்க முடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு சமாதானமான நாளாக உங்களுக்கு மாறும். அது நாளடைவில் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய எமோஷன்ஸை தங்கமாக மாற்றிக்கொள்ள அது உதவியாக இருக்கு. ரெண்டாவது எக்ஸசைஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா, யோசேப்பு பார்த்த பார்வையில பாக்குறது. யோசேப்பு பார்த்த பார்வையில் என்ன, இது எல்லாவற்றிலும் தேவன் எனக்கு அந்த நன்மையாக மாற்றினார், நீங்க எனக்கு தீமையா செஞ்சீங்க, அப்ப அந்த தீமையில நன்மை பார்க்கறது. அப்போ ஈவில் என்னது, ஃபேக்சுவல் இன்ஜுரி, என்ன காயம் ஆச்சு, என்னை பத்தி பொய் சொல்லிட்டாங்க, என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்க, என்னை கைவிட்டாங்க, நான் நம்பின இவங்க என் கூட நிப்பாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஆன வார்த்தைகளை நீங்க எழுதணும். நீங்க என்ன என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை நீங்க எழுதணும். அதை பூசி மெழுகெல்லாம் அவசியம் இல்லை. அந்த அதனால உண்டாகிற சத்தம் என்ன வந்துச்சு, நீ உருப்படாதவன், நீ ஏமாளி, இது மாதிரிலாம் உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு அதெல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எழுதினீங்க இல்லையா, அதுக்குள்ள இந்த கேள்விகளை கேளுங்க. இந்த சூழ்நிலை நிமித்தமாக தேவன் எனக்குள்ளாக என்ன கட்டுகிறார், இந்த சூழ்நிலை நிமித்தமாக தேவன் எனக்குள்ள என்ன கட்டுகிறார், இரக்கத்தையா அல்லது டிசர்ன்மெண்ட்டையா, இன்னும் கவனமா இருக்கணுங்கிறதையா, அல்லது பவுண்டரிஸ் ஏற்படுத்தணுங்கிறதையா, அல்லது வேற ஒருவர் இதே மாதிரி பாடுபடும் போது அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்பதையா, அது எனக்கு ஒரு புதிய அடையாளத்தையா, தேவன் எனக்குள்ள என்ன காரியங்கள் செய்கிறார், வாட் காட் இஸ் மீனிங் ஃபார் குட், தேவன் இதுல என்ன நன்மையை காண்கிறார், என்ன நன்மை எனக்குள் உண்டாக்குகிறார் என்பதையும் எழுதுங்க. அதே மாதிரி ரெண்டாவது நீங்க எழுதி வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த நான் நேசிக்கப்படாதவன் அல்லது ஏமாளி அப்படிலாம் எழுதுனீங்க இல்லையா, அதுக்கு நேர ஆப்போசிட்ல அதற்கு ஆப்போசிட்டா இருக்கிற வசனத்தை எழுது. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ நேசிக்கப்பட்டவன், இந்த மாதிரி வசனங்களை எழுதி வைத்துக்கொள்ளு. மூணாவது, உங்களுக்குள்ள நடக்கிற இன்டர்னல் டயலாக் ஷிஃப்ட். அதுதான் போனதிலே உள்ளதுதான். எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அவங்க எப்படி இதை செய்யலாம், என்கிட்ட என்ன குறை இருக்கு, ஏன் கடவுள் இந்த சமயத்துல என்னை காப்பாற்றவே இல்லை, அல்லது கடவுள் ஏன் கேர் பண்ணல, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நல்ல கேள்விகள் இல்லை. இந்த கேள்விகள்லாம் உண்மையை தேடுகிற கேள்விகளாக இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஆன்சரும் கிடையாது. ஆன்சர் இல்லாத நிறைய கேள்விகளை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கேள்வி கேளுங்க, இந்த வேதனை எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, இந்த வேதனையை நான் சமாளித்து வந்துவிட்டபடியால் நான் எவ்விதமான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய முடியும், இயேசுவை இன்னும் நான் எந்த விதத்துல என்னுடைய இந்த பகுதியில எப்படி ஆழமாக இன்வைட் பண்றது, இந்த மாதிரியான நல்ல கேள்விகள் உங்களுக்குள்ள எழும்பிச்சுன்னா உங்களுடைய ஆத்துமா சுகமடைகிறது மாத்திரமல்ல, நீங்கள் அதை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ நீங்க எவ்வளவு நாள் நீங்க அதை டிலே பண்றீங்கன்றதுதான் இங்க மோசமானது. ஒரு நெருப்புல இப்படி கை வச்சிட்டீங்க, வச்ச உடனே எடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரிக்கட்டை ஆயிடும். அது போல இந்த வேதனைகளை உடனே நீக்கிட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லை. அதை சுமந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை அழிச்சுக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளேயே இத்து போக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நாள்ல நம்ம ஜெபிக்கலாம்.
வேதனை இல்லாதது போல நடிக்கவோ அல்லது அந்த வேதனையை திரும்ப 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 யோசித்து பார்த்து கொண்டிருக்கவோ தேவையில்லை. ஆண்டவரோடு கூட அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு பேரு தான் சிலுவை. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கல. அதெல்லாம் நம்ம அவர் மேல நம்ம வச்சிடலாம். நீங்கள் உங்கள் வேதனை அல்ல. உங்க வேதனை வேற, நீங்க வேற. உங்க காயம் வேற, நீங்க வேற. உங்களுடைய கெட்ட நாள் வேற, நீங்க வேற. நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதிலே கவனத்தை வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம்.